சுவிஸிலிருந்து யாழ்ப்பாணம் வந்த நபர் படுகொலை, பணம் மற்றும் நகைகள் மாயம். வெளியானது சிசிடிவி காணொலி. சுவிட்சர்லாந்தில் இருந்து யாழ்ப்பாணம் வந்த முதியவர் ஒருவர் சண்டிலிப்பாய் பகுதியில் உள்ள வீட்டில் வைத்து கொல்லப்பட்டுள்ளார். வல்லிபுரம் சந்திரசேகரம் என்ற 67 வயதுடைய முதியவரே இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளார். குறித்த நபரிடமிருந்து நகைகள் மற்றும் பணம் என்பவற்றையும் வன்முறை கும்பல் கொள்ளையடித்து சென்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். குறித்த நபர் நீண்ட காலமாக சுவிஸ் நாட்டில் தனது குடும்பத்துடன் வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த 2 மாத காலமாக விடுமுறையில் சண்டிலிப்பாயில் உள்ள தனது வீட்டில் வந்து தங்கியிருந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 14ஆம் தேதிக்கு பின்னர் அவருடன் குடும்பத்தார் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் நேற்றைய தினம் மானிப்பாய் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மானிப்பாய் போலீசார் அவர் தங்கியிருந்த வீட்டுக்கு சென்ற நிலையில் துர்நாற்றம் வீசியதை அடுத்து வீட்டின் கதவினை உடைத்து உள்ளே சென்ற போது உடலில் சுமார் 8 வெட்டு காயங்களுடன் முதியவரின் சடலம் காணப்பட்டுள்ளது. கடந்த 14ஆம் தேதி இரவு முகமூடி அணிந்த இருவர் சமையலறை வழியாக அந்த வீட்டினுள்ளே வந்துள்ளனர். இதனையடுத்து பாதுகாப்பு கேமராவை சேதப்படுத்திய பின்னர் வீட்டினுள் இருந்த முதியவரை படுகொலை செய்துவிட்டு அவரிடம் இருந்த பணம் மற்றும் நகைகளை குறித்த சந்தேக நபர்கள் கொள்ளையிட்டு தப்பி சென்றுள்ளனர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையின் 17வது ஆண்டு நினைவு நாள் நிகழ்வுகள் நாளை முல்லைத்தீவு முள்ளிவாய்க்காலில் உள்ள நினைவு தூபியில் நினைவு கூறப்பட உள்ளது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்டமைப்பு அதிகாரப்பூர்வ நினைவேந்தல் ஏற்பாடுகள் மற்றும் நிகழ்ச்சி நிரலை அறிவித்துள்ளது. காலை 10:15 மணி பிரகடனம் வெளியீடு, காலை 10:29 மணி மணி ஒலித்தல், காலை 10:30 மணி அகவணக்கம், காலை 10:31 மணி பொதுச்சுடர் ஏற்றுதல், காலை 10:35 மணி மலரஞ்சலி இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களுக்கு ஜனாதிபதி அனுர விஜயம். வெளியானது அறிவிப்பு. ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க எதிர்வரும் மே 20 மற்றும் 22 தேதிகளில் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களுக்கு உத்தியோகபூர்வ விஜயங்களை மேற்கொள்ள உள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. விஜயத்தின் முதற்கட்டமாக மே 20ஆம் தேதி மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு செல்லும் ஜனாதிபதி பழைய மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெறவுள்ள மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளார். அதனைத் தொடர்ந்து மே மாதம் 22ஆம் தேதி அம்பாறை மாவட்டத்திற்கான விஜயத்தை மேற்கொள்ளும் ஜனாதிபதி நிந்தவூர் கலாச்சார நிலையத்திற்கான அடிக்கலை நாட்டி வைக்க உள்ளார். அத்துடன் அம்பாறை நகரில் அமையவுள்ள புதிய வர்த்தக தொகுதிக்கான கட்டுமான பணிகளையும் அவர் இதன்போது ஆரம்பித்து வைக்க உள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் சி. ஸ்ரீதரன் தொடர்பாக முன்வைக்கப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகளை ஆராய்வதற்காக அவரது இணக்கப்பாட்டுடன் 3 கொண்ட குழு நியமிக்கப்பட்டிருப்பதாக தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் வவுனியாவில் இன்று இடம்பெற்றது. அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஸ்ரீதரன் அவர்கள் அரசியலமைப்பு பேரவையிலே அரசாங்கத்துக்கு சார்பாக செயற்பட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அது சம்பந்தமாக நாங்கள் அவருக்கு கடிதமாகவும் அறிவித்திருக்கிறோம். அரசியலமைப்பு பேரவையில் இருந்து ராஜினாமா செய்யும்படியாக அரசியல் குழு ஒரு தீர்மானத்தை அவருக்கு அறிவித்திருந்தது. கட்சியையும் சங்கடத்துக்குட்படுத்தாமல் அவரையும் சங்கடத்துக்குட்படுத்தாமல் அதில் இருந்து ராஜினாமா செய்யும்படியாக அறிவித்திருந்தோம். அதில் அவர் இணங்காத காரணத்தினாலே பாராளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து அவர் இறக்கப்பட்டிருக்கிறார். அது எல்லாருக்கும் தெரிந்த விடயம். இன்றைய கூட்டத்திலே அந்த சென்ற கூட்ட அறிக்கைகளும் அரசியல் குழு அறிக்கைகளும் வாசிக்கப்பட்ட போது அதிலே இருந்து எழுந்த விடயங்களாக இந்த விடயம் பேசப்பட்டு இறுதியிலே சுமூகமாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. திரு ஸ்ரீதரனும் இணங்கி இந்த தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். அதாவது இந்த குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக, இது மட்டுமல்ல, இப்படியான குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக பதவி நிலையிலே இருக்கிற 3, அதாவது தலைவர், நிர்வாக செயலாளர், மற்றது பொருளாளர், இந்த 3 பேரும் இந்த விடயங்கள் உண்மையாக நடந்தனவா இல்லையா என்ற நிகழ்வுகள் சம்பந்தமான ஒரு திரு ஸ்ரீதரனோடு கலந்து பேசி அதனை விசாரித்து
மத்திய செயற்குழுவுக்கு அறிவிப்பார்கள். அந்த குற்றச்சாட்டுகள் என்ன என்பதை அந்த குழுவுக்கு முற்படுத்துமாறு பொதுச் செயலாளராகிய எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அமல்படுத்து இடமாற்ற சபை ஊடாக இடமாற்றங்களை அமல்படுத்து 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 இடமாற்ற சபை ஊடாக இடமாற்றங்களை அமல்படுத்து நிறுத்தாதே நிறுத்தாதே ஆசிரியர்களை தெருவில் நிறுத்தாதே 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 ஆசிரியர்களை தெருவில் நிறுத்தாதே துணை போகாதே துணை போகாதே வடமாகாண ஆளுநரே சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே வடமாகாண ஆளுநரே சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு துணை போகாதே சீரழிக்காதே சீரழிக்காதே வடமாகாண கல்வியை திட்டமிட்டு சீரழிக்காதே 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 வடமாகாண கல்வியை திட்டமிட்டு சீரழிக்காதே அமல்படுத்து அமல்படுத்து இடமாற்ற சபை ஊடாக இடமாற்றங்களை அமல்படுத்து 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 இடமாற்ற சபை ஊடாக இடமாற்றங்களை அமல்படுத்து நிறுத்தாதே நிறுத்தாதே ஆசிரியர்களை தெருவில் நிறுத்தாதே 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 ஆசிரியர்களை தெருவில் நிறுத்தாதே துணை போகாதே துணை போகாதே வடமாகாண ஆளுநரே சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே வடமாகாண ஆளுநரே சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு துணை போகாதே சீரழிக்காதே சீரழிக்காதே வடமாகாண கல்வியை திட்டமிட்டு சீரழிக்காதே 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 வடமாகாண கல்வியை திட்டமிட்டு சீரழிக்காதே அமல்படுத்து அமல்படுத்து இடமாற்ற சபை ஊடாக இடமாற்றங்களை அமல்படுத்து 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 இடமாற்ற சபை ஊடாக இடமாற்றங்களை அமல்படுத்து நிறுத்தாதே நிறுத்தாதே ஆசிரியர்களை தெருவில் நிறுத்தாதே 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 ஆசிரியர்களை தெருவில் நிறுத்தாதே துணை போகாதே துணை போகாதே வடமாகாண ஆளுநரே சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே வடமாகாண ஆளுநரே சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு துணை போகாதே சீரழிக்காதே சீரழிக்காதே வடமாகாண திட்டமிட்டு சீரழிக்காதே அமல்படுத்து அமல்படுத்து இடமாற்ற சபை ஊடாக இடமாற்றங்களை அமல்படுத்து நிறுத்தாதே நிறுத்தாதே ஆசிரியர்களை தெருவில் நிறுத்தாதே துணை போகாதே துணை போகாதே வடமாகாண ஆளுநரே சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே வடமாகாண ஆளுநரே சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு துணை போகாதே சீரழிக்காதே சீரழிக்காதே வடமாகாண கல்வியை திட்டமிட்டு சீரழிக்காதே அமல்படுத்து அமல்படுத்து இடமாற்ற சபை ஊடாக இடமாற்றங்களை அமல்படுத்து நிறுத்தாதே நிறுத்தாதே ஆசிரியர்களை தெருவில் நிறுத்தாதே துணை போகாதே துணை போகாதே வடமாகாண ஆளுநரை தெருவில் நிறுத்தாதே துணை போகாதே துணை போகாதே வடமாகாண ஆளுநரை சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு துணை போகாதே